பண்ணிக்கிட்டு இருக்க கீழே? அண்ட் ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் தான். இதில் நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷ் நல்லாவே ஆடியிருந்தாங்க. அந்த வாராயோ அந்த சாங், புது வெள்ளை மழை, அந்த 2 சாங்க்கும் மெலோடியாக சூப்பராக ஆடியிருந்தாங்க. க்ரீன் லைட்டும் வாங்கியிருந்தாங்க. என்னதான் க்ரீன் லைட் வாங்கியிருந்தாலும் இந்த வாரம் செம மாஸ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி நம்ம ப்ரொமோலேயே பார்த்துருந்தோம். தனுஷ் அண்ட் ஜஸ்டினா தான் அந்த உருகி உருகி சாங்குக்கு வேறு லெவல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அழகாக இது பண்ணியிருந்தாங்க. நிறைய ஜிம்னாஸ்டிக்கும் இருந்துச்சு. பட் இந்த பாட்டுக்கு இப்படிலாம் ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் சீஃப் கெஸ்ட்டாக யார் வராங்க அப்படின்னா தீனா. நம்மளுடைய கேபி தீனா எப்போவுமே பயங்கர எல்லாரையுமே வச்சு செய்யக்கூடிய தீனா. அவர் கூட பேர் பண்ண இவானா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த கல்வன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. பட் தீனா வந்து அந்த ப்ரொமோஷனுக்காகலாம் இல்லை, ரியோ வச்சு செஞ்சார்னே சொல்லலாம். அந்த காமெடியெலாம் அப்புறம் பார்க்கலாம். எல்லா ஜோடிஸும் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஜட்ஜஸ்னால், சரி ஓகே உங்கள் பேர்ஸை மாற்றி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆடணும், க்ரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தனுஷ் கூட சேர்ந்து டாலி ஆடுறதும், அப்புறம் வினீத் கூட சேர்ந்து ரவீனா ஆடணும்னு சொல்லியிருந்தாங்க. வினீத் வந்து அவர் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஆடினாரா. உடனே நம்மளுடைய சாண்டி என்ன சொன்னார், டே இது பழைய பாட்டு, இதுக்கு ஏன்டா இப்படி ஒரு ரொமான்டிக் இப்படி ஆடுற, இதே வேறு விதமாக ஆடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை கையில் வச்சுருந்து அதான் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருந்தாரு. அப்படின்னா நம்மளுடைய சாண்டி மாஸ்டரே ஆடுவார்னு சொல்லி ரியோ கோத்து விட்டுட்டாரா. உடனே சாண்டி போய் ரவீனா கூட ஆட ஆரம்பிச்சாரு. அதுதான் அந்த சுட்டதடா அந்த சாங்குக்கு. அதை பார்த்துட்டு பயங்கர காமெடி. ஏன்னா ரவீனா அது உள்ளே விட்டுட்டு அவங்க ஓரளவுக்கு மேக்கப் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த கால் மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்களால எக்ஸ்ப்ரெஷன் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க மீனா அண்ட் ஸ்ரீதேவிலாம். பட் பார்க்கறதுக்கு கிளாசிக்காக இருந்தது. இந்த வாரம் தனுஷ் அண்ட் ஜஸ்டினா வந்து டாப் ஜோடி ஆகிட்டாங்கல்ல. மறுபடியும் அடுத்த வாரமும் அவங்க வந்து டாப் ஜோடி ஆனாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபினாலேக்கு போயிடுவாங்க. அண்ட் ஃபினாலே கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. சரி, இந்த வாரம் பிலோ 2 கண்டஸ்டன்ட் வந்து நம்ம எலிமினேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியதர்ஷன் அண்ட் தர்ஷிகா, கபீர் அண்ட் டாலி 2 பேர்ஸும். ஆனால் இதில் இன்னொரு பேர் யாருன்னா மோகன்ராஜ் அண்ட் திவ்யதர்ஷினி. அவங்க வந்து ஆடவே வரல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோகன்ராஜுக்கு ஏதோ ஸ்டன் பண்ணும்போது அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஸோ திவ்யதர்ஷினி மட்டும் வந்து நின்னாங்க. ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. வேறு வழி இல்லை. ஸோ இன்றைக்கி எலிமினேஷனில் உங்கள் ஜோடி தான் எலிமினேட் ஆக வேண்டியதாயிடும். நிறைய ஸ்டேஜ் நீ பார்ப்ப, பெரிய இடத்துக்கு போவேன். ஓகேவா? ஏன்னா நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா, இதோட பெரிய ஸ்டேஜில் அடிப்பட்டால் எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சலுகைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய தீபிகா அண்டு கலைக்கு. அதே மாதிரி 2வது கண்டஸ்டன்ட் அப்புறம் 3வது கண்டஸ்டன்ட் இப்படி வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, ஃபினாலே நெருங்கிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யதர்ஷினியை எலிமினேட் பண்ணிட்டாங்க பெர்ஃபார்ம் பண்ணாமலே. மோகன்ராஜ் அண்ட் திவ்யதர்ஷினி வந்து போன வாரம் தான் மறுபடியும் உள்ளே வந்திருந்தாங்க. அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியாக இந்த டைமண்ட் ஜோனுக்குள்ளே. மறுபடியும் இந்த வாரம் அவர் வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க நம்மளுடைய திவ்யதர்ஷினி. இதை விட பெரிய மேடைகளை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு கண் கலங்கிட்டே சொன்னாங்க. அண்ட் சாண்டி மாஸ்டரும் உங்களுக்கு இதை விட பெரிய மேடைகள் கண்டிப்பாக கிடைக்கும், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலும் சொல்லியிருந்தாரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ரவீனா அண்ட் விக்னேஷ் பார்த்திங்கன்னா இப்போ வர டவுன் லெவலுக்கு போயிட்டாங்க. அண்ட் வேறு லெவலில் தனுஷ், ஜஸ்டினா இவங்க எல்லாமே வேறு லெவல் டாப்பில் இருக்காங்க, ரம்யா பிரஜ்வால்லாம். ஸோ இவங்களை மீறி இவங்க ஃபினாலேக்கு வருவாங்களா அப்படின்றது பெரிய டவுட் தான். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.